வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பவர் சமூக ஆர்வலர், தலைமை பயிற்சியாளர் சென்சாய் ஆறு கலைச்செல்வன் ஐயா அவர்கள். சென்ற வீடியோ பதிவில் நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுகளுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இருந்தாலும் மக்கள் தினந்தோறும் மருந்துகளை சாப்பிட்ட வண்ணம் தான் இருக்காங்க. காலத்தினுடைய ஓட்டத்தில் சாப்பாடு காலையில் சாப்பிட்றோமோ இல்லையோ, மருந்துகளை சரியான வேலையில் சாப்பிட்ற போல தான் இருந்துகிட்ருக்கு. இதற்கு என்ன காரணம், இதை எப்படி சரி செய்கிறது, உடம்பை எப்படி சமநிலையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஐயாட்ட ஒரு விளக்கமாக கேட்டுக்கலாம். நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, உடல்நலம் சரியில்லை, நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்றதா சொன்னீங்க. சரிதான். ஆனால் நம்ம இப்போ இந்த குளத்தை சுற்றியே நமக்கு தேவையான மருந்துகள்லாம் இருக்குது. மூலிகை யாரும் அதை பற்றி கவலையே பட்டுக்கிறது இல்லை. நம்ம சுற்றி என்ன இருக்குது, என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி உங்கள் நோயெல்லாம் குணப்படுத்துறது, என்ன மூலிகையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த செடியை பாருங்கள். இந்த செடிக்கு பேய் மிரட்டின்னு பேர். இந்த செடிக்கு பேய் மிரட்டின்னு பேர். இதனுடைய பூக்களெல்லாம் பாருங்கள், இலையினுடைய இதை பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இந்த எல்லாம் அடுக்கடுக்காக இருக்கு. நிறைய பூ அடுக்கடுக்காக பூ இருக்கும். நிறைய தும்பைப்பூ பாவர வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அந்த தும்பைப்பூ இனத்தை சேர்ந்தது இந்த பேய் மிரட்டி செடி. இதுக்கு பெருந்துமைன்னு பேர். இது நல்ல உயரமாக வளர்ந்துருக்காது. பெருந்துமைன்னு இதுக்கு பேர். இதனுடைய பயன் என்னன்னாக்க, இந்த இலைகள் இருக்கு பாருங்க, இந்த இலைகளை பறித்து நல்லா கழுவிட்டு நீரில் காய்ச்சி அதனுடைய ஆவியை பிடிச்சாக்கா வாத ஜுரம் நீங்கும். இப்போ நான் வேற ஒரு மூலிகையை நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்க. இதோ பாருங்க, இந்த மூலிகையை பாருங்க. சாதாரணமாக நாம் இதை கடந்து போயிடுவோம். ஆனால் இதை பாருங்க, சின்ன தாவரம். இதுக்கு பேர் கிணற்று பாசான் அப்படின்னு பேரு. கிணற்று பாசான் தாவரத்துக்கு பேரு கிணற்று பாசான் அப்படின்னு பேரு. இதுக்கு வேறு பெயரும் உண்டு. வெட்டுக்காய பூண்டுன்னு பேரு. வெட்டுக்காய பூண்டு, மூக்குத்தி பூன்னு பேரு. மூக்குத்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ராவலன் தலைன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த தாவரத்துக்கு இருக்கு. மூக்குத்தி கூட அந்த பூவை பார்த்தா மூக்குத்தி போல இருக்கும். அதனால இது நாம மூக்குத்தி பூன்னு நாம சொல்றோம். கிணற்று பாசான் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா, இந்த கிணற்று ஓரமா நிறைய இந்த செடியானது வளர்ந்து இருக்கும். கிணத்து பக்கமா நிறைய பார்க்கலாம். இதை தண்ணி வசதி அதிகமா இருக்கிற இடத்துல இது வளரும். வெட்டுக்காய பூண்டுன்னு சொன்னோம் இல்லையா, வெட்டுக்காய் சொன்னா இந்த இலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இலைய நல்லா சாறு பூச்சி அது காயத்து வெட்டுக்காய சொன்னா அது மேல இந்த சாரை ஊட்டினாக்க காயம் ஆறும். அதெல்லாம் இது வெட்டுக்காய புண்ணுன்னு சொல்லுவோம். அதோட இந்த சர்க்கரை நோயால் ஆறாத புண்ணுலாம் இருக்கும். அந்த சர்க்கரை நோய் ஆறாத புண்ணு மேலே இந்த இலையினுடைய சாரை பூஞ்சி ஊற்றினாக்க அந்த இது குறையும், அந்த புண்கள் எல்லாம் ஆறும். இதனுடைய விதைகளை நாம் சாப்பிடக்கூடாது, விஷத்தன்மை உடையது. அதோடு இல்லாமல் இந்த இலையை குப்பைமேனி இலையோட சேர்த்து அரைச்சி பூசினாக்கா இந்த தோல் நோய்கள்லாம் நீங்கும். இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை மென்று சாப்பிட்டாக்கா பல்வலி நீங்கும். அதே போல் இந்த பூவை காய்ச்சி வாய் கொப்பளிச்சோன்னு சொன்னால் பல்லில் ஈறுகளில் வரக்கூடிய இரத்த கசிவும் போக்கும். இப்படி இதனுடைய பூ, இலை, வேர் இதெல்லாம் நல்லெண்ணெயோட காய்ச்சி நம்ம மூட்டு வலி சொன்னா மூட்டுக்கள் மேலே எல்லா துணியில வச்சு கட்டி தடவுனாங்க. மூட்டு வலி, முட்டு வலி இருக்கீங்க, அதெல்லாம் சரியாகும். ஓரமாக மாட்டிட்டே வாங்க. பாருங்க, இதை பாருங்க, இந்த செடியை பாருங்க. இதுக்கு பேர் நிச்சய கல்யாணின்னு பேரு. இந்த செடிக்கு பேரு நிச்சய கல்யாணி அப்படின்னு பேரு. இதுக்கு வேறு பெயர்களும் இருக்கு. சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, அதே போல சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க, மடகாஸ்கர் பூன்னு சொல்லுவாங்க. மடகாஸ்கர் தீவிலிருந்து இது வந்ததால மடகாஸ்கர் பூ அப்படின்னு சொல்லுது. இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை காய்ச்சி குடிச்சாக்கா சிறுநீரில் உள்ள சர்க்கரை குறையும். சிறுநீர் சர்க்கரை
குறையும். அதோடு இல்லாமல் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் இதனுடைய பூக்கள் பயன்படுது. இந்த செடியை வந்து நல்லா காய வச்சு தண்ணியில போட்டு காய்ச்சி தண்ணீரை வடிகட்டி குடிச்சாக்கா புற்றுநோய் நீங்கும். மார்பக புற்றுநோய் இதெல்லாம் நீங்கும். மாதவிடாய் கோளாறு இருக்கும். இந்த செடியை பார்ப்போம், இந்த மூலிகை பார்த்து இதுக்கு பேர் அம்மான் பச்சரிசின்னு பேர். பாருங்கள், இந்த இலைகளை கிள்ளுனாக்கா பால் வடியுது பாருங்கள். இந்த பாலை வந்து நாம் முகப்பரு இருக்கு தெரியுங்களா, முகப்பருவில் வந்து நாம் பூசிட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த முகப்பரு வந்து கொட்டிடும், நீங்கிவிடும். அதோடு இல்லாமல் இந்த இலைகளை வந்து பறித்து பாசி பருப்போடு சேர்த்து நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் குணமாகும். இந்த பூக்களை வந்து பசும்பாலில் விட்டு அரைச்சி பாலில் கலந்து தாய்மார்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாக்கா குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கும். நல்லா கவனிங்க, குழந்தைக்கு தேவையான பால் சுரக்கும். அதுபோல் கொப்பளங்கள், வீக்கங்கள் இதெல்லாம் கூட இந்த பாலானது நீக்கும். இதில் வடியும் பாலானது நீக்கும். இதனுடைய இலையை அரைத்து மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் நீங்கும். பூக்களை பாருங்கள், வெள்ளைப்படுதலை குணமாக்கக்கூடியது அதனுடைய இலை. இந்த அம்மான் பச்சரிசி, தூதுவளை, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சம அளவு எடுத்துக்கிட்டு இதை கூட்டு வச்சு அதனோட தேங்காய் துருவல், நெய் இதையெல்லாம் கலந்து சாப்பிட்டு வந்தாக்கா தாது பலப்படும். இந்த செடியை பாருங்கள், இதுக்கு பேர் தொட்டால் சினிங்கின்னு பேர். இப்படி தொடரம் பாருங்கள், எல்லாம் அப்படியே சினிங்கி அப்படியே மூடிக்குது பாருங்கள். அதனால் தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய இலையை பறித்து அரைச்சி உடம்புல பூசிட்டோன்னு சொன்னாக்கா உடம்புல இருக்கிற நமைச்சல், அரிப்பு, தேமல் இதெல்லாம் போயிடும். பக்கவாதம், காக்கா வலிப்பு கூட ரொம்ப நல்ல மருந்து. இந்த தாவரத்தை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து வெந்நீரில் கலந்து காலை வேளையில் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் குறையும். அதோடு இல்லாமல் இதனுடைய இலைகளை அரைச்சி அதை கை கால் மூட்டுகளில் தடவி வந்தாக்கா மூட்டுகளில் இருக்கிற வீக்கம் வந்து குறையும். வாங்க, நடந்து வாங்க, அடுத்த மூலிகை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது பார்த்துட்டே வாங்க. நில்லுங்க. இது பாருங்கள், இந்த தாவரத்துக்கு பேர் துத்தின்னு பேர். துத்தி. இந்த இலைகளை பாருங்கள், இந்த இலையை வந்து பருப்போடு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாக்கா மூல நோய் குணமாகும். மூல நோய்க்கு இது வந்து இந்த இலைகள் வந்து அருமருந்து. அதோடு இல்லாமல் இந்த இலையை வந்து விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி மூலம், பௌத்திரம், ஆசனவாய் கடுப்பு இதெல்லாம் வச்சோன்னு சொன்னாக்கா, கட்டி வச்சோன்னு சொன்னால் அந்த வலிகள்லாம் நீங்கும், வீக்கெல்லாம் போகும். வெள்ளைப்படுதலுக்கு இது ரொம்ப நல்ல மருந்து. இதனுடைய வேர்பட்டையை வந்து அரைச்சி நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி வடித்து முகப்பருள் மீது தடவினாக்கா அந்த பருக்கள்லாம் மறையும். பசும்பாலில் போட்டு இதனுடைய பூக்களை வந்து பசும்பாலில் போட்டு மிதமான பாத்திரத்தில் வந்து காய்ச்சி குடித்தாக்கா ஆண்மை குறைபாடு நீங்கும். அந்த பூ பார்த்திங்களா, இது ஆண்மை குறைபாட்டை நீக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. இந்த விதைகளை வந்து பாலில் கலந்து காய்ச்சி குடித்தாக்கா தோல்வியாதிகள்லாம் போகும், வயிற்றுப்போக்கு, அஜீரணம்லாம் போகும். அதோடு இல்லாமல் இது இலைகளை ரசம் வச்சு குடித்தாக்கா சிறுநீர் பிரச்சனைகள்லாம் தீரும். ஆகவே இப்படி நிறைய நன்மைகள் இந்த துத்தி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இதை நல்லா அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த துத்தி வந்து பல நோய்களை குணப்படுத்தும், முக்கியமாக மூலத்துக்கு ரொம்ப நல்லது என்று. அதை வந்து அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, என்ன மூலிகை இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நில்லுங்க. இதோ பாருங்கள், இந்த தாவரத்துக்கு பேர் குப்பைமேனி அப்படின்னு பேர். இந்த குப்பைமேனி இலைகளை பாருங்கள், இந்த இலைகள் வந்து தோல் நோயை வந்து நீக்கும். அதோடு இந்த சாறு வந்து குடல் புழுக்களையும் அழிக்கக்கூடிய வல்லமை உண்டு. இந்த இலையை வந்து பறித்து கழுவிட்டு
தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா காய்ச்சி அதை உடலில் பூசிட்டு வந்தாக்கா உடல் வலியும் நீங்கும். உடல் வலி நீக்க வல்லது. அதே போல் தோல் நோயையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த குப்பை மேனி எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். எங்கே எல்லா அதை வந்து இப்போ நம்ம நிறைய மூலிகையை பற்றி சொன்னேன். இப்போ நேரம் ஆகிடுச்சி, இருட்டி போச்சு. நம்ம இன்னொரு நாள் இன்னும் சில மூலிகைலாம் பார்ப்போம். ஆனால் வந்து ஒன்றை நம்ம மறந்துடக்கூடாது. எந்த மருந்தை சாப்பிட்டாலும் மூலிகை எதை சாப்பிட்டாலும் கூட கண்டிப்பாக நம்முடைய மருத்துவருடைய ஆலோசனையை கண்டிப்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நாம் எதுவும் செய்யக்கூடாது. நாம் மீண்டும் சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.